இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இஞ்சி அறுவடை தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இஞ்சி முளைச்சி மேலேயே வந்துருச்சு. இஞ்சியும் வந்துட்டு ஒரு வருஷத்து பயிர் தான். இதுவும் வந்துட்டு நான் வைக்கல, ஏதோ அந்த காய்கறி தண்ணிலாம் கழுவி ஊற்றுனப்போ அதில் ஏதோ ஒரு துண்டு இருந்து அது முளைச்சி வந்திருக்கு. பார்க்கல, இவ்வளோ தான் இருக்கா இல்லை அடியில் ஏதாவது இஞ்சி இருக்கானோ எனக்கு தெரில. இன்றைக்கி அறுவடை பண்ணால் தான் தெரியும். ஃபுல்லாக வாடிடுச்சு, முக்கால்வாசி வாடிடுச்சு. இது எப்படியே விட்டால் திரும்பி இதுலேருந்து துளுத்து வந்துடும்னு நினைக்கிறேன். புது இஞ்சி இதுலேருந்து வர ஆரம்பிச்சிடும், இலை வர ஆரம்பிச்சிடும். அதனால் இன்றைக்கி இந்த இஞ்சியை அறுவடை பண்ண போகிறோம். இதை ஃபுல்லாக அறுவடை பண்ணிவிட்டு அப்புறம் காட்டுறேன். நடுவில் வேறு நான் கொஞ்சம் இஞ்சி எடுத்துட்டேன். இதிலேருந்து எடுத்துகிட்டு அப்புறம் திரும்பி அதை நட்டு வச்சு அதை அப்படியே உடச்சது போக மிச்சத்தை அப்படியே நட்டு வச்சுருக்கேன். அது திரும்பி வளர்ந்து இப்போ ஃபுல்லாக வாடிடுச்சு. இங்கே பாருங்கள், புதுசாக துளுத்து வர ஆரம்பிக்கிது. இந்த பழைய இஞ்சிலேருந்தே புதுசாக துளுத்து வருது. அதனால் இன்றைக்கி இதை அறுவடை பண்ண போகிறோம். இதை ஃபுல்லாக அறுவடை பண்ணிவிட்டு அப்புறமா எவ்வளோ இஞ்சி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இஞ்சி எடுத்தாச்சு, அதை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். எவ்வளோ மண்ணாக இருக்குது பாருங்கள். வேறு அப்படியே இருக்குது. ஃப்ரெஷ்ஷான இஞ்சி, நல்ல வாசனை. பயங்கர வாசனையாக இருக்குது. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், எந்த விதமான கெமிக்கல்ஸ் போடாமல். வீட்டில் இருந்த அதாவது காய்கறி கம்போஸ்ட் மட்டும்தான் போட்டேன், வேறு எதுவுமே போடலை. பாருங்கள் எவ்வளோ இஞ்சி வந்திருக்கு. இப்படி ஒரு 200 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் மொத்தமாக. கழுவிட்டு கொஞ்ச நேரம் அப்படி வெயிலில் வச்சுட்டு எடுத்து வச்சிடலான்ட்ருக்கேன். இஞ்சி நல்லாவே வளர்ந்துருது. இஞ்சிக்கு நம்ம ஒன்றும் பெருசாக இன்னும் உரம் போடணும், தண்ணி ஊற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும். நடுவில் இஞ்சி வந்ததுன்னா நடுவில் நம்ம தேவைக்கு கூட கொஞ்சம் எடுத்துகிட்டு திரும்பி நட்டு வச்சாலுமே திரும்பி வருது. இஞ்சி அந்த நம்ம கடையில் வாங்குகிற இஞ்சியில் அங்கங்கே இந்த பாருங்கள், இந்த மாதிரி கடையில் வாங்குகிற இஞ்சிலே அங்கங்கே முளைச்சி வந்திருக்கும். அதை அப்படியே உடச்சி நட்டு வச்சிங்கன்னா அது அப்படியே துளுத்து வந்துடுது. இது நான் பழசு வேஸ்ட்டான ஒரு இஞ்சியை அப்படியே தண்ணியில் விட்டு செடியை தொட்டியில் ஊற்றி விட்டது தான். அது அப்படியே முளைச்சி வந்துருச்சு. நான் நட்டெல்லாம் கூட வைக்கல, அது தானாகவே முளைச்சி வந்துருச்சு. அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த தண்ணியை நம்ம திரும்பி ஏதாவது ஒரு தொட்டிலேயே ஊற்றி விட்டுறலாம். இப்போ நம்ம பார்க்கலாம் எவ்வளோ இஞ்சி இருக்குன்னு. பாருங்கள், தானாக முளைச்சி வந்ததுலேயே எனக்கு இவ்வளோ இஞ்சி கிடச்சிருக்கு. இப்படி ஒரு 200 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.